அதாவது 8.34 lakh crore people are filing under இந்த ஸ்கீமில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வரி சலுகைகள்னால 1,00,000 கோடி ரெவென்யூ ட்ராப் ஃபார் தி கவர்மெண்ட். இன்டைரக்டாக சொல்கிறவங்க பதிலுக்கு. ஸோ இது டெஃபினட்டாக பெனிஃபிட் தான். எனி ரிடக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ பெனிஃபிட் தான். இன்றைக்கி இருக்கிற டைப் ஆஃப் லிவிங், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ரெண்டாவது, எல்லாமே காஸ்ட் அதிகமாக தானே ஆகிட்டுருக்கு. இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோல், அது ஒரு பக்கம். எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் நடந்து போவார்கள். இன்றைக்கி நடையே கிடையாது. காரு இல்லாட்டா பைக்கு இல்லை ஆட்டோ, இது மூணும் போயிட்டுருக்கும்போது செலவு, அதாவது ஸ்டைல் ஆஃப் லிவிங்க்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் காஸ்ட்டு ஆல்சோ ஹஸ் இன்க்ரீஸ்ட். லைஃப் ஸ்டைல்னோட இதனால இம்பேக்ட். ஸோ அதனால் எது இருந்தாலும் இட்ஸ் அ வெல்கம் சேஞ்சுன்னு சொல்லுவேன். நீங்கள் 3 சொன்னீங்க, காரில் போகிறாங்க, ஸ்கூட்டரில் போகிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்கன்னு. இதில் 3லையும் போக முடியாதவங்க இருக்காங்க தானே? போக முடியாத இருக்கிறவனுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை இருக்காதுங்க. இந்த போக முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் ரூரல் பாப்புலேஷன் விச் இஸ் மோர் டுவர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம். இந்த 180 days இந்த டெய்லி வேஜ் இன்கம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனைங்கிறதே இல்லையே. அவனை பொறுத்தவரையில் அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் எக்ஸம்ட். ஸோ அதனால் அவன் வரி கட்ட மாட்டான். அவனுக்கு அவ்வளோ பெரிய டிஸ்போசபிள் இன்கமும் இல்லை. ஸோ அவன் எதுக்கு இதை பற்றி கவலைப்படணும்? இதில் 3லையும் போகாதவங்க அந்த ரூரல் பாப்புலேஷன் தான். சைக்கிள்லேயும் போயிட்டுருக்கான், இன்றைக்கும் பழைய நியூமரிக் பேட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தாது.